ஹரஹர நம பார்வதீபதையே ரஹர மகாதேவா. இன்று விஸ்வாவசு வருஷம் உத்தராயணம் சிஸ்ருதோ மீன மாதம் தேய்பிரை சஷ்டி திதி. இன்று புதன்கிழமை, சஷ்டியுடன் கூடிய மூல நட்சத்திரம். இப்படி அருமையான நல்ல நாள் வந்து கொண்டிருக்கிறது. இன்று மரண யோகம், எப்பேற்பட்ட யமபயத்தையும் தீர்க்கின்ற மகா மிருத்யுஞ்சய தன்வந்திரி ஆயுஷ்ய ஹோமம், ஆயுர்தேவியினுடைய ஹோமங்கள் செய்து வழிபடுவதும், இன்று ஆஞ்சநேயரை பல இடங்களிலே பல ஆலயங்களிலே உள்ள ஆஞ்சநேயரை வழிபட்டு வடைமாலை சாற்றி அபிஷேக ஆராதனை செய்து சந்தனக்காப்பு வெண்ணெய் காப்பு சாற்றி ஆஞ்சநேயருடைய மூல மந்திரம் காயத்ரி அனுமன் சாலிசா ஓதுவதும், இன்று உங்களது இல்லத்திற்கு தேவையான அனைத்து மளிகை பொருட்களும், சாப்பாட்டிற்கு தேவையான மூலப்பொருட்கள் என்று சொல்வார்கள். ஏன் மூல நட்சத்திரத்தில் வாங்க வேண்டும் என்று கேட்டால், நமக்கு ஏதோ ஒரு காலத்தில் ஒவ்வொரு பொருள் கிடைக்காமல் போகலாம். அந்த நிலை இப்பொழுதெல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. எல்லா விதமான பொருள்களையும், குறிப்பாக நமது அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசியமான கடுகு, மிளகா, உளுத்தம்பருப்பு, இப்படி சாப்பாட்டிற்கு சமையலுக்கு தேவையான அத்தனை பொருள்களையும் தாம் வாங்குவதோடு, இந்த மாதிரியான பொருள்கள் இல்லாத ஏழை குடும்பங்களுக்கு வாங்கி கொடுப்பது வீட்டிலே நிரந்தர தன பாக்கியம் ஏற்படும். அப்படிப்பட்ட நல்ல நாளிலே இன்று சென்னை திருவள்ளூர் அருகில் உள்ள மப்பேடு சிவாலயத்திலே சிங்கீஸ்வரரை வழிபட்டு தேவையான தனக்கு தெரிந்த பாடல்களை, கர்நாடக சங்கீதங்களை இசைப்பதும், ஆஞ்சநேயர் அந்த பலிபீடத்திலே உட்கார்ந்து இன்று பல பேருக்கு தரிசனம் கூட கிட்டலாம். ஏனென்றால் அவரவர்கள் மனப்பக்குவம், ஈடுபாடு இவை உத்தேசித்து அப்படி அமையும். இப்படி மூல நட்சத்திரத்திலே பிறந்த ஆஞ்சநேயர் உங்களை கைவிட மாட்டார். இப்படி மூலத்தில் பிறந்த எத்தனையோ பெண்கள் படிப்பு, அறிவு, திறமை அத்தனையும் இருந்து திருமணம் என்று வரும்போது மூல நட்சத்திரம் என்று ஒதுக்கி தள்ளுவது மிக கொடிய பாவத்தை கொடுக்கும். ஏனென்றால் மூலத்தில் ஒரு பெண்கள் பிறக்கவில்லை என்றால் இந்த உலகமே இயங்க முடியாது. இப்படி ஆதி மூலம் பெருமாளே ஆதி மூல நாராயணனாக இருக்கின்றார். மூல நட்சத்திரத்திலே அதனுடைய சக்திகளை சொல்லவும் ஆளாது. ஏனென்றால் அவர்களுக்கு சில தனக்கே உள்ள சில குணங்கள் ஏற்படும். அது மூல நட்சத்திரத்துடைய அடையாளம். இப்படி மூல நட்சத்திரத்தில் நான் பிறக்கவில்லையே என்று சொன்னால், உங்களுடைய பழகுகின்ற நண்பர்கள், உற்றார், உறவினர், இப்படி மூல நட்சத்திரத்தில் உங்களுடன் சேர்ந்து பணியாற்றுகின்றவர்கள், உங்களுடைய ஆசிரியர்கள், எத்தனையோ பேர் மூல நட்சத்திரத்தில் பிறந்து உங்களுடன் சேர்ந்து உறவாடுவார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இன்று அற்புதமான நல்ல நாள். மேலும் உங்களுக்கு தன பாக்கியம் கண்டிப்பாக, எல்லோருக்கும் தனம் என்பது வேண்டும். குறிப்பாக தனுர் ராசிக்கு பிறந்தவர்கள் அநேகமாக பெரிய செல்வந்தர்களாக இருந்தாலும் செலவானது தாறுமாறாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அவைகள் சரிப்பட்டு வருவதற்கும், வறுமையே வாழ்க்கை என்று வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும், பசுக்களுக்கு இன்று நல்ல சுத்தமான கோதுமை தவிடு கலந்த புனிதமான நீரை ஊட்டி வயிறார பசுக்களுக்கு கொடுப்பதும் நிறைந்த செல்வத்தை கொடுக்கும். மேலும் ஆண்களும் பெண்களும் எத்தனையோ லட்சம் பேர் மூல நட்சத்திரத்தில் பிறந்திருப்பார்கள். அவர்களுக்கும் ஏற்ற நல்ல நாள். இப்படி ஒவ்வொரு மூல நட்சத்திரத்தையும் கொண்டாட வேண்டும். ஒரு நாள் கொண்டாடிவிட்டு இருந்தால் போதுமா என்று கேட்டால், அந்த மாதத்திற்கு உங்களை காமது செய்யும். நாம் உயிர் உள்ளவரை மூல நட்சத்திரம் பிரஜாபதியினுடைய அதிதேவதை. இப்படி அதிதேவதா பிரதி தேவதா சகிதா என்று சொல்லலாம். நாளைக்கு எதிர்காலத்திலே நமக்கு வர இருக்கும் சிநேகித சம்பந்திகள் இப்படி மூல நட்சத்திரத்தில் இருந்தால் அவர்களை நாம் ஒதுக்கி விடுவோமா? மூலத்தை தவறாக எண்ணக்கூடாது. மூலம் மற்றும் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களை இழிவாக பேசுகின்றார்கள். ஆயில்யம் இல்லை என்றால் இந்த உலகத்திலே மருத்துவம் தோன்றாது. மருத்துவர்களுக்கு ஒரு நிலைமை என்ன செய்தாலும் குணமாகாது. அதனால்தான் ஆயில்ய நட்சத்திரத்தை வைத்தியரை, மருத்துவரை சென்று பார்க்க நாம் தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றோம். இப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் உரித்தான பலன்களை நாம் நட்சத்திர வழிபாட்டு முறை என்று அகஸ்திய விஜயத்திலே எழுதி கொண்டே வருகின்றோம். மேலும் திருவையாறு தஞ்சாவூர் மார்க்கத்தில் மிக அருகில் உள்ள கடகடப்பை என்கின்ற புனிதமான அந்த கிராமத்திலே உள்ள சோழ மகாராஜன், குறிப்பாக ராஜராஜ சோழனுடைய வம்சத்திலே ராஜேந்திர சோழன் தானே தனது திருக்கரங்களால் அவரது சர்க்குருவான திரு கரூரார் சித்தரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட அற்புதமான ராஜேந்திரன் என்கின்ற பெயரிலே
இப்படி அகிலாண்டேஸ்வரி, இந்த உலகத்தையே ஆளுகின்ற ராஜேஸ்வரி அகிலாண்டேஸ்வரி இந்த இடமானது அரசாங்கத்தால் பல காரணங்களுக்காக சாலை விரிவாக்கத்துக்காக சற்றே அகற்றப்பட்டு வேறு இடத்தில் வைத்துள்ளார்கள். இதை நமது அடியார்கள் சென்று பார்வையிட்டு ஆவண செய்து கொண்டு வருகின்றார்கள். இந்த ஆலயத்தை யார் ஒருத்தர் நிர்மாணத்திற்கு ஒரு துளியாவது உதவி செய்கின்றார்களோ வாழ்க்கையிலே ராஜயோகத்தை கொடுக்கின்ற அற்புதமான இந்த ஸ்தலத்தை பற்றி நேற்று ஒரு பகுதியில் கொடுத்தோம். இங்கே உள்ள ஸ்ரீ கணபதி குருக்கள் அவர்கள் இங்கே ஆலயத்தில் பூஜை செய்து வருகின்றார்கள். அவரது எண் பிறகு கொடுக்கப்படும். இதற்கான இப்பொழுதே ஆயத்தமாக இருங்கள். மிக விரைவிலே இந்த கட்டுமானம் அமைய வேண்டும். இந்த கோவில் கும்பாபிஷேகம் நடக்க வேண்டும். காரணம், தொற்று நோய் என்பது எப்பொழுது எங்கிருந்து எந்த இடத்திலிருந்து நம்மை தாக்கும் என்று சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு பெரும் தொற்று வியாதிகள், குழந்தைகளுக்கு சிறு வயதில் வருகின்ற வலிப்பு, இழுப்பு, ஆஸ்மா, வீசிங், ஜலதோஷம், இப்படி பல நோய்கள், தீர்க்கவே முடியாத மருத்துவத்தால் குணமாகாத நோய்களுக்கெல்லாம் தீர்வு கொடுக்கும் பஞ்ச வைத்தியநாத 5 வைத்தியநாத ஸ்தலங்களிலே மிக மிக முக்கியமானது கடகடப்பை அருகில் உள்ள ராஜேந்திரன். இதை காவிரி ஆற்றாங்கரையிலே திருவையாறிலிருந்து கிழக்கே 6 கிலோமீட்டர் தூரத்திலே அமைந்துள்ள அற்புதமான மிக மிக சக்தி வாய்ந்த சகல கிரக தோஷத்தையும் நவக்கிரக தோஷத்தையும் நீக்கி ராஜயோகத்தை கொடுக்கின்ற அப்படிப்பட்டவர் தான் இன்றும் அதே அந்த ராஜராஜ சோழனுடைய வம்சத்திலே இன்றும் அவர்களுடைய தலைமுறையினர் வாழ்ந்து வருவதற்கு காரணம் அவர்கள் செய்த பெரும் புண்ணியம். ஆகினால் நீங்களும் செய்து பயன்பெற தயாராகுங்கள். இன்று சிங்கீஸ்வரரை வழிபடுங்கள். இன்று சங்கீதம் தெரிந்த கற்றுக்கொண்டு வருகின்ற குழந்தைகள், கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்கள் எல்லாம் விட வேண்டிய இடம் இன்று மப்பேடு. ஆகினால் இன்று ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்று நாளைய மறுதினம் வரை சந்திராஷ்டமம், சந்திரகாயத்ரி ஓதுங்கள். இவையெல்லாம் தெரிந்து கொண்டாலே தான தர்மத்தினால் எப்பேற்பட்ட சந்திராஷ்டமத்தையும் நீங்கள் வெல்லலாம். பயணத்தில் வெற்றி பெறுவதற்கு உதவும் நட்சத்திரமே மூல நட்சத்திரம் என்பதை நீங்களெல்லாம் புரிந்திருக்க மாட்டீர்கள். வெற்றி பெறுவதற்கு பல வெளி தேசங்களுக்கு, வெளியூர்களுக்கு சென்று வரும்பொழுது அது வெற்றியுடன் நீங்கள் திரும்பி வருவீர்கள். மூலப்பொருளான தாது பொருட்கள் இனிமேல் கிடைப்பது மிக மிக அரிதாகிவிடும். அப்படி இந்த மூல நட்சத்திரத்தில் வணங்கும்போது பலவிதமான பூமிக்கு அடியிலிருந்து கிடைக்கின்ற எத்தனையோ மூலப்பொருள்கள், ஏன் வைரம் வைடூரியம் என்று சொல்லுகின்றோமே, அப்படிப்பட்ட தங்க சுரங்கமும் ஏற்படுகின்ற திருத்தமிழ்நாடு. இதை பற்றி பொன்னூர் சிவாலயம், பொன்பேத்தியை பற்றியெல்லாம் கொடுத்துள்ளோம். மிக விரைவில் இவையெல்லாம் குருவருளால் கிடைக்கும். இப்படி ஒவ்வொரு நாளும் நல்ல நாளே என்று நீங்கள் நித்திய தர்ப்பணம் அர்க்கியம் விட்டு வாழ்க்கையில் ஆரோக்கியத்துடன் ஆயுள் முழுவதும் சந்தோஷமாக இருக்க வழிபடுங்கள். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடைய அருளால் அருணாச்சலா.